பெந்தேகோஸ்தே நாளிலே யூதர்கள் மற்ற இடங்களில் போய் சிதறடிக்கப்பட்டு பல இடங்களில் வாழ்ந்த யூதர்கள் பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆணைப்படி 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். எதற்கு? ஆண்டவர் சொன்ன 1:8 நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் இரத்த சாட்சிகளாய் மரிப்பீர்கள், கர்த்தருடைய சபையை கட்டுவீர்கள் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருந்தார். எல்லா இடங்களிலும் இருந்து யூதர்கள் பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் வெளியிடங்களில் செட்டில் ஆனவங்க. உதாரணமாக தெரிந்து கொள்ளுங்கள், தமிழர்கள் இங்கேருந்து 2-3 ஜெனரேஷனுக்கு முன்னால் பெங்களூரில் போய் செட்டில் ஆனவங்க கன்னடம் சரளமாக பேசுவாங்க. கேரளாவில் செட்டில் ஆனவங்க மலையாளம் சரளமாக பேசுவாங்க. டெல்லியில் செட்டில் ஆனவங்க ஹிந்தி பேசுவாங்க. வீட்டுக்குள்ளே தமிழ் பேசிக்குவாங்க. இங்கே வரும்போது வெளியே எங்கேயுமே போகாத நாம், தமிழ் மட்டுமே தெரிந்த நாம், தமிழ் மாத்திரமே பேசிக்கொண்டு இருக்கிற நாம், அவர்கள் முன்னால் திடீர்னு ஆவியானவர் ஊற்றப்படுகிற பொழுது நமக்கு தெரியாத, அவர்கள் தெரிந்து வைத்திருந்த பாஷையில் தேவனுடைய மகத்துவத்தை நாம் துதிக்கிறதை பார்த்து, இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா, இவர்கள் எப்படி மற்ற பாஷையில் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை, மேசியாவை அவர்கள் முதல் முறையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அர்த்தம் என்னன்னா, இயேசு என்றால் மனுஷகுமாரன், கிறிஸ்து என்றால் தேவகுமாரன். இயேசு வாழ்ந்த நாட்களில் இயேசு என்று சொல்லி பலர் பெயர் வைத்திருந்தார்கள். மனுஷகுமாரன், அந்த இயேசுவே கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? நீங்கள் வரப்போகிறவராகிய மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த மேசியா இந்த இயேசுதான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாத பவுல் போன்ற பக்தி வைராக்கியம் நிறைந்த பலர் அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் அத்தனை பேரும் அந்நிய பாஷையில் பேசின அந்த முதல் ஆவியானுடைய ஊற்றுதல் தான் காரணம். எத்தனை பேர் புரியுதா பேசுறது? அப்போ அவர்கள் வந்தவர்கள் எல்லாம் திரும்ப அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்க்கு போய் சபைகளை ஸ்தாபித்தார்கள். 17 இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. நீங்கள் வாசிங்களே, அது கீழே பார்த்தீங்கன்னா 17 இடங்கள் வந்திருக்காங்க. 17 பாஷைகளை பேசினார்கள். மிக முக்கியமாக இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 120 ஆண்டுகளாய் மாத்திரம் பிரபலமாய் நம்முடைய பெந்தேகோஸ்தே சபைகளில் போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். இயேசு மரித்து ஏறக்குறைய 1900 ஆண்டுகள் இது இல்லை. 1900 நடந்த ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போது ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது ஜனங்கள் மறு பாஷைகளை, அதர் டங்ஸ், மூல பாஷையில் டங்ஸ் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. டங்ஸ் என்றால் அதர் லாங்குவேஜஸ். தெளிவான பாஷையை பேசினார்கள். அந்த பாஷைக்குரிய ஜனங்கள் அங்கு இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமையை கேட்டார்கள். அவர்கள் போய் சபைகளை ஸ்தாபித்தார்கள். அப்போது ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நம்மையும் அறியாமல் அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் நமக்கு கிடைக்கக்கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிடைக்கக்கூடும். நாம் பேசுகிறது அந்நிய பாஷையா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற பாஷை ஆவியானவர் கொடுத்ததா, மனிதர்கள் மூலமாக பழகி கொண்டதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் பேலன்ஸ்டாக பேச ட்ரை பண்ணுகிறேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு நாள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால், 18 ஆண்டுகளுக்கு முன்னால் சேலத்திலேருந்து பெங்களூருக்கு ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு எதிராக ஒரு வயதான ஒரு ஆன்ட்டி வந்து உக்காடுறாங்க. பெரிய சிலுவை போட்டிருக்காங்க. முன்னால் வந்து உக்காந்துட்டு பெங்களூரில் அவங்க இறங்குவதற்கு ஹெல்ப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட சும்மா பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ நானும் கிறிஸ்தவன் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு மெயின்லைன் சர்ச்சை சேர்ந்தவங்க, இந்த பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதவங்க நான். ஆனால் கர்த்தர் என் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது போல நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னன்னு கேட்டால்,
ஜெர்மனி தேசத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. நேரடி சாட்சி, நான் சொல்லுகிறது நேரடி சாட்சி, 1-to-1, பர்சனலாக யாரும் சொல்லி நான் சொல்லுகிறது இல்லை, 1-to-1 கேட்ட சாட்சி. ஜெர்மனி தேசத்திற்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கிறாங்க. உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாம் தலைவர்கள், ஏறக்குறைய 1000 தலைவர்கள், பெரிய ஆர்கனைசேஷனோட ஹெட் அவங்க. நான் யாரின் பேரை சொல்லலை, பெரிய ஆர்கனைசேஷனோட ஹெட் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. நாளைக்கு மார்னிங்லேருந்து அவர்களுக்கு கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் டின்னருக்கு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க, லானில் இருக்காங்க. அப்போ அங்கே ஆர்கனைஸ் பண்ண தலைவர் சொன்னாராம், நாளைக்கு தான் நமக்கு அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம், ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொன்னால் என்ன, நம்ம எல்லாம் ஹாலுக்கு போவோம், எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நாளைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அன்பிளான்டு மீட்டிங் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறார்கள். அங்கே போய் உக்காந்த உடனே எல்லாம் நின்ன உடனே இந்த ஆன்ட்டியை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஜெபத்தில் கொஞ்சம் லீட் பண்ணுங்கள், கொஞ்சம் வர்ஷிப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் மாத்திரமே தெரியும், ஜெர்மானிய மொழி அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு ஒரு இன்டர்பிரேட்டர் கொடுத்துருக்குறாங்க, மொழியாக்கம் செய்யக்கூடிய டிரான்ஸ்லேட்டரை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க வந்து பாட்டெல்லாம் பாடி முடித்த உடனே அவங்க ஆங்கிலத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். கவனிச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க, என்ன கவனிங்கள். அவங்க ஹெவன்லி ஃபாதர், thank you Lord for you have brought us safe from different parts of this world என்றால் அவர்கள் என்ன சொல்லணும், ஆண்டவரே உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாக கூட்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி என்று ஜெர்மானிய மொழியில் அவர்கள் பேச வேண்டும். இவங்க ஜெபம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு. அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் பேசாமல் இருக்கார். இவர் ஏன் பேசாமல் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்கிறாருன்னு அவங்க முழிச்சிட்டு திரும்ப சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை நாள் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறோம், உலகம் எங்கேயும் வந்து சேர்ந்து வந்திருக்கிறோம், இந்த அஜெண்டாவுக்காக பேச போகிறோம், நீர் எங்கள் மத்தியில் இருக்கணும், நீர் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஜெர்மனிட் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க டிரான்ஸ்லேட்டே பண்ணல. ஓஹோ, டிரான்ஸ்லேஷன் இல்லை போல இருக்குது, இங்கிலீஷ்லேயே ஜெபிக்க சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்துட்டாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணவர் பார்த்துட்டு நீங்கள் என்ன டிரான்ஸ்லேட் பண்ண தான் வந்திருக்கீங்கன்னு நினச்சேன், டிரான்ஸ்லேட் பண்ணலையே அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு ஜெர்மனி மொழி தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னா. ரொம்ப தெளிவாக ஜெர்மனியில் ஜெபம் பண்ணிங்களே, 1000 பேரும் கேட்டோமே அப்படின்னாங்களாம். இல்லை, நான் இங்கிலீஷில் தான் நான் ஜெபித்தேன், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் நான் ஜெபித்தேன், ஆனால் கேட்டவர்களுக்கு என்ன கேட்டிருக்குது? இது என்ன பாஷை? இது என்ன பாஷை? இந்த நாட்களிலும் நம் கண் முன்னால் மறு பாஷைகளை பேசுகிற ஜனங்கள் கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்துருக்குறேன். எதை பேர் புரியுது நான் பேசுகிறேன்? சேலத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, பேர் கேர்ள்ஸ் காலேஜ், விமென்ஸ் காலேஜ். ரொம்ப ஆச்சாரமான இந்து காலேஜ். அது பெரிய கோயில் இருக்கும், காலையில் ஸ்லோகம் சொல்லி தான் எல்லாரும் காலேஜ் ஆரம்பிக்கணும். அதில் ஒரு பொண்ணு இயேசுவை அறிந்து கொண்டாள். அவள் வந்து எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாள். சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு மக்கள் ஒவ்வொருத்தராக அப்படியே கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு மத்தியானம் அந்த இந்து காலேஜில் மற்ற தெய்வங்களை பற்றி சுவிசேஷம் சொல்லுகிறத கேட்டால் வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அதனால் சாப்பிட்டு மொட்டை மாடியில் எல்லாம் வெயிலில் போய் இவர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து இந்த பொண்ணுங்க என்ன டெய்லி சாப்பிட்ட உடனே 4 பேர் மேலே ஓடுறாங்க, வேர்த்து ஊற்றிட்டு திரும்ப கிளாஸுக்கு ஓடி வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக திட்டமிட்டு அவங்க போய் 5 நிமிஷம் கழித்து அங்கே இருக்கிற சில பொண்ணுங்க சத்தம் போடாமல் போய் பார்த்துருக்குறாங்க. எல்லாம் பார்த்தா அந்த பயங்கரமான வெயிலில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்து கேலி பண்ணிவிட்டு, என்ன இதுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இவ்வளோ வெயிலில் மத்தியான வெயிலில் மொட்டை மாடியில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப கேலி பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அந்த கேலி பண்ண அந்த பொண்ணு வந்து சவராஷ்டிரா மொழியை தாய்மொழியை கொண்ட ஒரு பொண்ணு. தமிழில் சேலத்தில் இருக்கிறாங்க. அவங்க சேலத்தில் சவராஷ்டிரா காலனின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாம் சவராஷ்டிரா பேசுகிறவர்கள் நல்லா தமிழ் பேசுவாங்க. கேலி பண்ண அந்த பொண்ணு என்ன இவங்க கலாட்டா பண்ணுறாங்க, இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிட்ட போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொண்ணுடைய பெயரை சொல்லி, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி, இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும், அவங்க குடும்பமாக எல்லாம் சாகிற மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி ஆடி போயிட்டாலாம் அந்த பொண்ணு. என்னடா என்னுடைய குடும்பத்தை பற்றி என் பாஷையில் ஒரு கூட்டம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன போய் பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்கிறாங்க அவங்க. அந்த பொண்ணு நீங்கள் முழுக்க சௌராஷ்டிரா பாஷையில் என்னுடைய குடும்பத்தை பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்க சொல்லி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவளும் வந்து ஆண்டவருடைய
பிள்ளையாக, விசுவாசத்தில் பிள்ளையாக மாறினார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அந்நிய பாஷைகள் வரத்தை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு பேர் என்னது? நாம் பேசுறதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அந்நிய பாஷை அடையாளத்தை வைத்து அபிஷேகம் என்று சொல்லுகிறோமே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 இடங்களில் அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள். 4 இடங்களிலுமே அபிஷேகம் என்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. நான் இப்போ நீங்கள் படிக்க நேரம் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:15 முதல் 17, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:44-45, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:15, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:6. இந்த இடங்களில் அவர்கள் பாஷைகளை பேசினார்கள். பாஷையை பேசினதற்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம், ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். வந்திருந்தவங்க 17 பேரும் வீட்டில் போய் இந்த தெளிவாக 2லேருந்து 3லேருந்து வாசித்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் வந்தாங்களோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர்கள் ஆண்டவருடைய மகிமையை பேசினார்கள், தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசினார்கள். இன்றைக்கு நாம் அந்நிய பாஷையை பேசுகிறவர்களுக்கும் அந்நிய பாஷையை பேசாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றே ஒன்று, பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ், அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் பெறாதவங்க, ஆவியை பெற்றுக்கொண்டவங்க, ஆவியை பெறாதவங்க இல்லை. தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை அந்நிய பாஷையை பேசாத பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷையை பேசி வார்த்தையை பேச முடியாமல் நடுங்கி கொண்டிருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். இரண்டாவது, அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் ஆவியில் நிறைஞ்சு தானே பேசுகிறாங்க. ஆவியில் நிறைஞ்சு பலனடைஞ்சாங்களா, சாட்சியாக வாழ்கிறார்களா, ஊழியத்தை செய்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் பலனடைந்து எந்தெந்த பகுதிகளில் பலவீனமாய், இதற்கு முன்னால் பலவீனமாய், இதற்கு முன்னால் பாவத்தில், இதுக்கு முன்னால் பலவீனத்தின் காரணமாய் தோல்வியில் இருந்த இடத்துல விடுதலை கிடச்சிருக்குதாங்கிறத பார்க்க வேண்டியது மிக 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 அவசியம். மூன்றாவது, நான் தப்பு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு, சிம்சோன் திரும்ப திரும்ப எழுந்திருக்கிறான், திரும்ப திரும்ப கட் பண்ணுறான். கவனிச்சிங்களா? இடையில சொல்லிட்டு ஏமாத்துறான். நான் கட்ட போகிறேங்கிறான், கட்டுறா. வேற என்ன காரணம்னு கேட்குறா. அப்போது இந்த பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனால் என்கிட்ட உண்மையெல்லாம் வாங்கி எனக்கு துரோகம் பண்ணுறாளேங்கிற நினைப்பே அவனுக்கு இல்லை. இவன் சொல்கிறதெல்லாம் அவன் கட்டி காமிக்கிறான், திரும்ப வேந்திரிக்கிறான், ஆவியானவர் மேலே வருகிறார், கட்டை அவிழ்த்து அவன் மேலே முறியடிக்கிறான். கடைசியாக உண்மையை சொல்லிட்டான், முடியை கத்தரிச்சிடுறாங்க. பைபிளில் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். சிம்சோன் எப்பொழுதும் போல எழுந்தான் போட்டிருக்குது. எப்பவும் போல எழுந்தான். ஆவியானவர் அவனை விட்டு போனதே தெரியல. அவனை பிடித்தார்கள். எந்த பொண்ணு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தானோ அந்த கண்ணு பிடுங்கப்பட்டது. கண்கள் இல்லாமல் அவன் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டான். இன்றைக்கு பலர் அந்நிய பாஷையை பேசுகிறது எதற்குன்னு கேட்டால், நான் சில தப்பு பண்ணிட்டேன், ஆவியானவரை விட்டு போயிருப்பாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால அந்நிய பாஷை பேச முடிஞ்சதுன்னா ஆவியானவர் போல நான் இப்படி இருக்க முடியும் என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் பேசுறதுக்கு புரியுதா? சீரியஸ் மேட்டர், லாஸ்ட் மேட்டர். அந்நிய பாஷை பேசாத ஆவி இல்லாதவர்களுக்கும் ஆவியை பெற்றுக்கொண்டு என்று சொல்கிறவர்களுக்கும் வாழ்க்கை முறையில் வித்தியாசம் இருக்குதா? 2 ஊழியர்கள் ஒன்றாக வாழ முடியுதா? ஒருமனப்பட்ட ஆவி இருக்குதா? கணக்கு வழக்கில் உண்மையாக இருக்குதா? குடும்ப வாழ்க்கையில் உண்மையாக இருக்குதா? ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா? பல விஷயத்தில் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அந்நிய பாஷையை மாத்திரம் வைத்துக்கொண்டு நான் ஆவியை பெற்றுக்கொண்டவன் என்று சொல்லி பலர் தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாள் ஒன்று வரும், ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் யார் மூலமாக அந்த பாஷையை பேசுகிறார் என்பதை கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? சோதித்து பார்ப்பார். ஒரு பாஸ்டர் உற்சாகமாய் பாடி ட்ரம்ஸை வாசித்து பீட்டை கூட்டி பேசுனா அந்நிய பாஷை வருது. பாஸ்டர் நிறுத்திக்கிறது கேள்விக்குறி. நான் இதெல்லாம் உங்களுடைய திட்டத்துக்கு, உங்களுடைய யோசனைக்கு விட்டு விடுகிறேன். ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் ஆவி இல்லாத ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. நான் உங்களை கேள்வி கேட்குறேன், இப்போ நான் உங்களை அந்நிய பாஷை பேச சொன்னால் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டேன். எத்தனை பேர் பேசுவீங்க பேச சொன்னால்? நான் பேசுவேன் அப்படின்னா. நிறுத்துங்கன்னு சொன்னால் நிறுத்திக்குவேன். அந்நிய பாஷையை பேச சொன்னது யார்? நான். நிறுத்துங்கன்னு சொன்னால் நிறுத்தினது யார்? நான். ஆவியானவர் கொடுக்குறார், ஆவியானவர் கொடுக்குறபடி பாஷைப்படி பேசுகிறேன். சபை முழுக்க ஒருத்தர் மாதிரியே எல்லாரும் பேசுகிறீங்களே, இது அந்நிய பாஷையா? நல்லா கவனித்து பாருங்கள். அந்நிய பாஷை, பரவச உதடுகள் என்ற வித்தியாசம் இருக்கிறது.
இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு கதவை திறந்து மோடி உள்ளே வர்றாரு, பிஎம் வராரு, திடீர்னு பார்க்கறதுக்கு வராரு, சொல்லுவார் எரிக் உன்னை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், வாண்டட் டு மீட் யூன்னு வராரு. நான் உங்ககிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கேன், ஜாலியாக அகஸ்டினை கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கேன், தம்பியை கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கேன். மோடி வந்து நான் உட்காருங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஹிந்தியில் மட்டும் பேசுவேன்னா எதிர்பார்க்கவே ஐயோ வாங்க சார் உட்காருங்க சார். ஏன்? என்னுடைய நிலைமைக்கும் என்னுடைய கெப்பாசிட்டிக்கும் மிஞ்சின ஒரு பவர் என்கிட்ட வரும்பொழுது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் பேசுகிற பதற்றத்தில் ஏதோ ஒன்று பேசுகிறேன். அதுபோல் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமையாய் வந்து இறங்குற வேளையில் உங்களையும் அறியாமல் நீங்கள் பரவசப்படுகிறது வேறு, தெளிவாய் உட்காந்து அவர்கிட்ட ஹிந்தி பேசுகிறது வேறு. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறேன்? நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வெளிச்சத்தில் நீங்கள் அதை செய்யுங்கள். இது ரொம்ப குரூஷியலான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நான் பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கூப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுறாருங்க அதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசியுங்கள். ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஞானத்தை போதிக்கிற வசனத்துக்கு ஆவியானவர் கொடுக்கிற வரம் தான் காரணம். இதுதான் முதல் வரம், முக்கிய வரம். ஞானத்தை போதிக்கிறது எது? எது ஞானத்தை போதிக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கக்கூடிய ஞானத்தை போதிக்க ஆவியானவருடைய வரம் இல்லாமல், ஆவியானவருடைய உதவி இல்லாமல் உங்களால் போதிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அறிவை உணர்த்தும் வசனம். விசுவாசமே ஒரு வரம். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஆர்டினரி ஆண்டவரை விசுவாசி சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், சிம்பிள் ஃபெய்த். அது இல்லை. எந்த நிலைமையிலும் ஆண்டவர் என்னை இந்த எரிகிற அக்னி தழலுக்கும் இந்த ராஜாவின் கைக்கும் என்னை விடுதலை ஆக்குவார். இது பேர் என்னது? இது பேர் என்னது? விசுவாசம். அவர் என்னை தப்புவிக்காமல் போனாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேங்கிறது என்னது? பூரண விசுவாசம். சொல்லுங்க. எரிகிற அக்னி தழலுக்கும் ராஜாவின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்கிறது விசுவாசம். அவர் தப்புவிக்காமல் போனாலும் அவர் மேல இருக்கேன். அது பேர் என்னது? இந்த விசுவாசம் எப்போ வரும்? ஒரு வரமாக கொடுக்கப்படும். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? நீ காலையில நிறைய சத்தியம் கேட்டீங்க. இமைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார், என்னை விடுதலை ஆக்குவார், ஒரு பிரேக் த்ரூவை பார்ப்பேன், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும், நல்ல தேவைகள் சந்திக்கப்படும், சுகம் கிடைக்கும். கிடைக்காமல் போனாலும் கர்த்தரை நான் ஒரு நாள் மறுதளிக்க மாட்டேன். அல்லேலூயா. இது ஒரு விசுவாசம். அடுத்தது வாசியுங்கள். குணமாக்கும் வரம், அற்புதம் செய்கிறது வரம், தீர்க்க தரிசனம், ஆவிகளை பகுத்தறிகிறது, பற்பல பாஷைகளை பேசுகிறது. இந்த பற்பல பாஷையை பேசுறது எத்தனாவது வரம்? சொல்லுங்க. மீதி உள்ள 7, 9 யாராவது எங்கேயாவது போதிக்கிறதையும் செயல்படுத்துகிறதையும் பார்க்குறீங்களா? சீர்தூக்கி பாருங்கள். ஏன்னா மீதி எல்லாமே மாட்டிக்குவோம். தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று கதை விட்டா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்? ஆண்டவர் எப்படி செக் பண்ணுறாரு? நீ சொன்ன தீர்க்கதரிசி உண்மையாக இருந்தால் அது உண்மையான தீர்க்கதரிசி, அது நிறைவேறலைன்னா போய் அப்போ கண்டுபிடிச்சிடலாம். இது எங்கேயோ மூலையில் ஏதோ ஒரு தேசத்தில் யாரோ ஒருத்தர் பேசுகிற பாஷை சொல்லிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைங்கன்னு யாராவது சொன்னால் தேவதூதர்கள் பேசுகிற பாஷை அப்படி சொல்லிக்கலாம். மீதி 8 வரமும் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. முக்கியமாக தெரிய வேண்டியது, அகஸ்டின் ஜெபக்குமார் இந்த கேள்வியை கேட்டேன், அழுத்தி பேச வேண்டியது. எத்தனை பேர் ஜாய் ரேடியோவில் நீங்கள் போய் பாருங்கள், இதனுடைய கண்டென்ட் கொஞ்சம் இருக்கும். ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவை. ஆவிகளை பகுத்தறிகிறது. இந்த 8ஐயும் விட்டுட்டு இந்த 1 மட்டும் பிடிச்சிட்டு தொங்கி நிற்கிறது என்னென்னா, இதுக்கு மட்டும்தான் சாட்சி கன்ஃபர்மேஷன் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? ஆவியில் பேசுகிறேன்னா பாவியாக பேசுகிறேன்னா? நான் இந்த சத்தியத்தை பேசுகிற வரைக்கும் எல்லோரும் நல்லா கேட்பாங்க. இதை பேசினோடனே இவர் ஆவி இல்லாதவங்க தள்ளிட்டு போயிடுவாங்க.
நான் வந்து என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதே 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள, நான் நேரம் இல்லாதனால கொஞ்சம் ரஷ்அப் பண்ணுறேன். அந்நிய பாஷையை நான் எப்படி பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நீங்கள் 26 வாசியுங்கள். ஒருத்தன் பாட்டு பாடுறான், ஒருத்தன் போதனம் பண்ணுறான், எல்லாம் சொல்லுங்க. சகோதரரே, பிரதர்ஸ், சகோதரரே, இது என்ன? கேளுங்க பக்கத்தில் இருக்கும். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்தியாக ஏதுவாக செய்யப்படுகிற. விருந்துப்பட்டினத்துக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அங்கேயும் பல தெய்வங்களை வணங்குகிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. விக்கிரக ஆராதனை. அதனால தான் விக்கிரகத்துக்கு படைக்கிறது சாப்பிடலாமா வேண்டாமா நாங்கள் பேசுகிறாங்க. இது நிறைய நம்மள மாதிரியே இருந்துச்சு. நிறைய லாங்குவேஜஸ் பேசுனவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சபையில் என்ன நடக்குது? ஆர்டர் இல்லாமல் ஏதோ கத்திட்டு இருக்கிறாங்களே, ஒருத்தர் இப்படி பேசுகிறாங்க, ஒருத்தர் வியாக்கியானம் சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பவுல் என்னங்க ஒழுங்கு இல்லை? பிரதர்ஸ், வாட் இஸ் திஸ்? சகலமும் எப்படி இருக்கணும்? வழி சொல்றார். எப்படி பேசுறது பாருங்கள். இதுதான் என்னுடைய வழக்கம். நான் வந்து ஆவிக்குரிய வரங்கள் 9ஐயும் விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய வரங்கள் 9ம் தேவைக்கு ஏற்றாற்போல் அவ்வப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அது ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய வே ஆஃப் லைஃப், என்னுடைய பிராக்டிஸ் என்ன என்று பாருங்கள். 27வது வசனத்தை வாசியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. யாராவது, இப்படி சொல்லுங்க. இங்க பாருங்க. யாராவது ஹலோ பிரதர், இது என் பைபிள்லையா இருக்கு? இது என்ன பைபிள்? இது வேறு யார் பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாம் பாருங்கள், முன்னால் பேர் இருக்கா பாருங்கள். எங்கே இருக்கு? இதை நான் சொன்னால் எங்கிட்ட ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர் 2-3 பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. பைபிள் அப்படி போட்டிருக்கு, ஆனால் அது பாவம் அல்ல. அப்படி தான் சொன்னார். அவர் பாவம் அல்ல. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? வேதம் என்ன சொல்லுது? அந்நிய பாஷையை பேசுகிறவன் பாஸ்டர், இதெல்லாம் தெரிஞ்சதை நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அடிப்படையாக கொஞ்சம் ஆட்டம் காணுது. இது ஏன் கடைசியாக பேசுனீங்க? காலையிலே சொல்லியிருந்தால் நாங்கள் மதியானம் ஓடி போயிடுவோம். 2 பேர் அல்லது ஒத்து வருமா? அடுத்தது இருக்கிற கஷ்டப்பட்டு கட்டின சபையை பாஸ்டர் உடைச்சிடாதீங்க. 2 பேர் அல்லது 3 பேர் மட்டில் மிஞ்சினால் 3 பேர் அடங்குவோம். அவர்கள் அப்பா ஒருத்தர் எழுந்திரிங்க, பேசுங்க, பேச சொல்லுங்க. இது எங்கே இருக்குது? உங்கள் பைபிள் இருக்கா? என் பைபிள் மட்டும் தான் இருக்கா? எல்லாம் அவங்கவுங்க பைபிள் வச்சுருக்கீங்களா? 2 பேர் அல்லது 3 பேர். நான் சின்ன வயசில் நான் இங்கே பார்த்துருக்கேன் சார். நான் இருந்த சபையில் அந்நிய பாஷை எல்லாரும் பேசுனது இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அந்நிய பாஷை பேசுவாங்க, அது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுறது நான் சிறு வயதில் பார்த்தேன். இது இன்றைக்கி நடக்குது, நிறைய நடக்குது. அது என்னென்ன விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். அது எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அதை படிச்சிருங்க. பின்னால் ஒவ்வொருவராக பேசவும் வியாக்கியானம். நீங்கள் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா அப்படியே ஓடக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணணும்? பைபிளில் போட்டு வியாக்கியானம் விளக்கம் கொடுக்கணும். அந்த வியாக்கியானம் கொடுக்கலன்னு என்ன நடக்குது பாருங்க. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் நீங்கள் பேசுங்க. உங்களுடைய எடிஃபிகேஷன், பக்தி விருத்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது, உங்களுடைய விசுவாசம், பேசுங்க. ஆனால் சபையில் வந்து அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். தெளிவான விளக்கங்களை, வியாக்கியானங்களை கொடுக்குற ஆட்களை பார்த்துருக்கிறேன். அது ரெகுலர் கைண்ட் ஆஃப் அந்நிய பாஷை, ரீபாலா பாஷா, தாராலா பதா, அது இல்லை. அது ஒரு பாஷை. பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பாஷை. கன்னடமோ மலையாளமோ பேசினா உங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, ஆனால் அது பாஷைன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பாஷை, ஒரு பாஷை. ஃப்ளைட்டில் முடிக்க போகிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் போய் கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து இயேசுவை கேலி பண்ணிட்டு, கேலி கூத்தா மாக்கரி பண்ணிகிட்ருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை தமிழில் சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நான் ஒவ்வொரு அது ஆங்கிலத்தில் சொல்லுவேன்.
இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்னில் நிலையிடும், உன்னிலிருந்து பிறக்கிறது குமாரனாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறாரு? உன்மேல் வரும் அப்படிங்கிறத ஒரு ஆண் பெண் உறவை மீன் பண்ணி, டிட் காட் கமிட் அடல்ட்ரி வித் ஜோசப்ஸ் ஒய்ஃப் தான் அவர் கேட்டது. எதை பேர் புரிஞ்சுது? இதற்கு பதில் இல்லை. யாருக்கா பதில் சொல்ல முடியுமா? அறிவுபூர்வமாக ஒருத்தன் கேள்வி கேட்குறான், பதில் சொல்ல முடியாத மாதிரி கேள்வி கேட்குறான். அவரே நான் பக்தி வைராக்கியத்தில் அவர் ஜெபிக்கிறார். இவர் ஜெபிக்க தன்னுடைய ஃப்ளைட்டில் நடக்கிற விஷயம். இவர் ஜெபிக்க 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 பக்கத்தில் இருக்கிற சொல்கிறார், உங்களுக்கு அரபிய மொழி தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நீங்கள் குத்தி காட்டுகிறீர்கள், நான் செய்த அக்கிரமத்தை சொல்லுகிறீர்கள், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தை நான் தொடர்ந்தால் இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்படவில்லை என்றால் நான் நரகத்துக்கு போவேன்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் பேசுங்க? எனக்கு எதுவும் தெரியாது, நான் பக்தி வைராக்கியத்தில் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு அவர் தொடப்பட்டார். ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இப்போ எது பாஷை இல்லை, தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நான் பேசினது என்னது? எங்கே இருக்குது? இதில் இருக்குதா? இப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? நான் சொல்லி கொடுத்ததில்ல என்ன பண்ணணும்? ஓ சொல்லுங்க. ஓ காரியம் இப்படி இருக்கிறதா? வீட்டில் போய் என்ன பண்ணணும்? வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க, ஆவியானவர் உங்களுக்கு என்ன வழி நடத்துகிறாரோ அதை செய். இந்த தெளிவை பெற்றுக்கொண்டால் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும், இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஊழியத்திற்கும், இதுக்கு மேலே வாழப்போகிற வாழ்க்கைக்கும், இதற்கு மேலே செய்ய போகிற ஊழியத்துக்கும் கர்த்தர் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துவார்.